பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமுக்கு என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் பாக்கிய பயங்கர தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பாக்கிய கிட்ட வந்து அட்வொகேட் வராங்க. அட்வொகேட் வந்ததும் அங்க ஜெனியோட அவங்க பக்கம் வாதாடுற அட்வொகேட் உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா மேடம், எல்லாரும் ஃப்ரெண்டு தான், ஆனா வக்கீலுன்னு வந்துட்டா அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை, நாங்க எங்களுக்கு எதிராக வாதாடி தான் ஆகணும்னு சொன்னதும் எனக்காக ஒரு உதவி செய்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன விஷயம் சொல்லுங்க, அட்வொகேட் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா அம்மாவை மட்டும் நீங்க ஒரு 5 நிமிஷம் வந்து பிரிச்சு கூட்டிட்டு போகணும். ஏன்னா என்னுடைய பையன் வந்து ஜெனி கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான்னு சொன்னதும் ஏன் மேடம் ஏன் இப்படி பேசுறீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா தாராளமா உங்களுக்காக நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து அட்வொகேட் வந்து நம்ம ஜெனியோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஜெனி மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு நம்ம செலின்னு போயிட்டு ஜெனின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் உடனே செலியை நான் வந்து பார்க்கவே மாட்டேன், எதுக்காக நீங்க வந்திருக்க, இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் சொல்றத முதல்ல கொஞ்சம் கேளுன்றாங்க. என்னால கேட்க முடியாது, நான் கேட்கவும் விரும்பல, உன் முகத்தை நான் பார்க்க கூட விரும்பலன்னு சொன்னதும் உடனே செலியன் ஜெனியோட காலில் விழுந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஜெனி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுன்னு சொன்னதும் உடனே சரி உனக்கு 5 நிமிஷம் டைம், அதுக்குள்ள நீ என்ன பேசணுமோ பேசுன்னு சொல்றாங்க. அப்ப கூட ஏன் மனசு மாறாதுன்னு சொல்லிட்டு ஜெனி ரொம்பவே கோபமா இருக்காங்க. செலின் பேசின அப்புறமும் ஜெனியோட மனசு மாறுமா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.